இதில் வந்து நம்ம 10th செகண்ட் மிட்டமில் கம்பல்சரியாக கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இது எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் செகண்ட் மிட்டமுக்கு கம்பல்சரி கொஸ்டினாக வந்திருக்கு. இது வந்து எந்த லெசனில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் லெசனில் வந்திருக்கு. பேஜ் நம்பர் 61 இருக்க புக் எக்ஸாம்பிள் சம்மே தான் அது. என்ன கேட்டிருக்காங்க சம்லன்னு பார்த்தீங்கன்னா, அட் வாட் டெம்பரேச்சர் வில் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் பி டபுள் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர் அட் 0 degree Celsius. எந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த வெலாசிட்டி வந்து டபுள் ஆகும்? 0 degree Celsius இருந்த வெலாசிட்டியை விட எந்த டெம்பரேச்சரில் வந்து அது டபுள் ஆகும் அந்த வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், நம்மளே எடுத்துக்கிறோம். லெட் T degree C be the required temperature. நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்ல, அதை வந்து T degree Celsius வச்சுக்கிறோம். V1 and V2 தான் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. டெம்பரேச்சர் வந்து ஒரு டெம்பரேச்சர் அவங்க கொடுத்துட்டாங்க 0 degree Celsius. அது வந்து T1 கெல்வின் வச்சுக்கிறோம். இன்னொரு டெம்பரேச்சர் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை வந்து T2 கெல்வின் வச்சுக்கிறோம். இப்போ T1 வந்து அவங்க செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, 0 degree Celsius கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து நம்ம என்னவா மாற்றுறோம், கெல்வினாக மாற்றுறோம். அப்போ T1 = 273 கெல்வின். அதே மாதிரி T2 வந்து என்ன ஆகும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 273 கூட நம்ம ஒரு டெம்பரேச்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா, T. அது வந்து 273 + T கெல்வின் அப்படி வச்சுக்கிறோம். இப்போ என்ன இப்போ நம்ம V1 V2/V1 வந்து √of T2/T1. அது எந்த வெலாசிட்டியில் டபுள் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. டபுள் ஆகணுன்னா 2 மடங்கு அதிகமாகும் இந்த ஆன்சரு. இப்போது T2 வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது √of 273 + T நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது பை T1 வந்து 0 degree Celsius அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 273 கெல்வினாக மாற்றுறப்போ ஈக்குவல் டு 2 அவங்களே கொடுத்துட்டாங்க, டபுள் ஆகுது அப்படின்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ 2 பக்கமும் என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் எடுக்க போகிறோம். இதையும் ஹோல் ஸ்கொயர், இதையும் ஹோல் ஸ்கொயர் ஆக்குறோம். எந்த நம்பர் இப்போ ஸ்கொயர் ரூட்டாக இருக்குது ஸ்கொயர் ஆக்குனா என்ன ஆகிடும், அப்படியே அந்த ஸ்கொயர் ரூட்டு மட்டும் போயிடும். அப்போது 273 + T/273 = 2 2s are 4 இங்கே. இப்போது T வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 273 + T = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 273 × 4 என்னாகும் உங்களுக்கு, 273 + T = 3 4s are 12, balance 1, 7 4s are 28, 29, balance 2, 2 4s are 8, 1092. இப்போது இதில் வந்து நம்ம T மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இந்த 1092லேருந்து 273 மைனஸ் பண்ணோம். 273 மைனஸ் பண்ணோன்னா இப்போ 1092லேருந்து 273 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 819 வரும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 819 degree Celsius. So T will be equal to 819 degree Celsius. இதுதான் வந்து ஆன்சர். 4 mark கொஸ்டினாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டே நம்ம கன்சிடர் பண்ணுறோம்ல, T degree Celsius be the required temperature. அதை வந்து லாஸ்ட்டில் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்க்கெல்லாம் ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.